தேங்க்யூக்கா. என்னது அக்காவா? அக்கா தானே நீங்க? அக்காதான், ஆனா அக்கான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. அப்ப வேற என்ன கூப்பிடுது? கிருஷ்ணான்னு கூப்பிடு. சரி கிருஷ்ணா. ஏய், அப்படிலாம் கூப்பிட கூடாது. இவ்வளவு பெரிய வீட்ல நீங்க தனியாவா இருக்கீங்க? இல்ல, நானும் என் பாட்டியும் இருக்கோம். 2 பேருக்கு இவ்வளவு பெரிய வீடா? அதான் உங்களையும் வர சொல்லிட்டேன். நாங்க 3 பேரு, நீங்க 2 பேரு, டோட்டல் 5 பேரா? சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சித்தி, காலையில எழுந்த உடனே என்னோட இடது கண்ணு துடிச்சுது. ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நினைச்சேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பேப்பர் எடுத்துட்டு உட்கார்ந்தா நீங்க போன் பண்ணி குடும்பத்தோட வரவன்னு நல்ல செய்தி சொன்னீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா சித்தி? இத்தனை நாள் வரத்துக்கு யோசிச்சவங்க இப்போது வந்தீங்களே. அது வேற ஒண்ணும் இல்ல கிருஷ்ணா. இப்போ அடிக்கடி பவர் கட் ஆகுதா. ஒரு வாரமா நேஹா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா. ராத்திரி தூங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அதுவும் நேத்து ரொம்ப ஓவரா போயிடுச்சு. இவ பண்ண கூத்த பாத்துட்டு தெருவுல இருக்கிறவங்க எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான். ஓ, அப்ப நேகாக்காக தான் இங்க வந்தீங்க, எனக்காக வரல. அப்படிலாம் இல்ல கிருஷ்ணா. சித்தி, எனக்காகவாது நீங்க முன்னாடியே வந்திருக்கலாம். எனக்குன்னு யாரு இருக்கா? தனியா தானே போராடிட்டு இருக்கேன். கூட இருந்த அன்பா ஆதரவா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கலாம் தானே கூப்பிட்டேன். நானும் உங்க பொண்ணு தானே சித்தி. சித்தி, எனக்கு அம்மா இல்ல. எங்க அம்மா இடத்துல இப்ப நீங்க தான் இருக்கீங்க. என்னையும் உங்க பொண்ணு நினைச்சுக்கோங்க சித்தி, பிளீஸ். ஐயோ கிருஷ்ணா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீயும் என்னோட பொண்ணுதான். நான் இங்க வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏய் கிருஷ்ணா, இங்க வா, இங்க வா. இங்க பா, என்னது இது? சின்ன குழந்தை மாதிரி என்ன இது? கிருஷ்ணா, இத பாரு, நீயும் என்னோட பொண்ணுதான். எப்ப பகையெல்லாம் மறந்து என்னோட குழந்தைய நீ காப்பாத்தினியோ அன்னைக்கு நீயும் எங்கள ஒருத்தி ஆயிட்ட. இந்த பாரு கிருஷ்ணா, இனிமே நீ யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. உனக்கு நான் இருக்கேன், நாங்க எல்லாரும் இருக்கோம். உன்னோட நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இனிமே நான் இருக்கேன் உனக்கு. என்னாச்சு தெரியுமா? மேத்ஸ் ஹோம்வொர்க் நான் பண்ணல. அப்பவே சொன்னேன், நான் அப்படியே எல்லா புக்கோட சேர்த்து கொடுத்துட்டேன். கரெக்ட்டடி, மாம்க்கு அது தெரியும். ஏய், சாப்பிடுற டைம்ல என்ன பேச்சு? ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏய், எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு கிளாஸுக்கு வாங்க. ஏய், உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏய், என்ன பண்ற? அக்கா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா ஆட்டுக்குட்டிக்காவெல்லாம் இங்க வெயிட் பண்ண கூடாது. இங்க வெயிட் பண்ணிட்டு கிளாஸுக்கு லேட்டா வருவியா? சீக்கிரம் சாப்பிடு. நேஹா, நீ இங்கதான் இருக்கியா? உட்காரு. என்னாச்சு? சாப்பிடு. ஏன் லேட்டு? உன்னை காணோன்னு கிளாஸ்ல தேடிட்டு இருந்த. எனக்கு என்ன தெரியும் நீ இங்க இருப்பேன்னு. சீக்கிரம் சாப்பாடு எடு, ரொம்ப பசிக்குது. என்ன சாப்பாடு? திறந்து பாரு. ஐ, வெஜிடபிள் புலாவ். அத்தை பண்ணாங்களா? அத்தை செஞ்சதுனால சூப்பரா இருக்கும். எங்க உன் பாக்ஸ்? கூட நான் பாக்குறேன். அது திறந்து பார்க்காத. ஏன்? மோந்து பார்த்தாலே சாப்பிட ஐசியே விட்டு போயிடும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. சேம் புலாவ் தான். அப்படியா? காட்டு. உப்பு இருக்காது, ஒரு டேஸ்டா இருக்காது. எல்லாரும் பண்றாங்கன்னு எங்க அம்மாவும் பண்ணிருக்காங்க. சும்மா அம்மாவை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லக்கூடாது. நீ வேணா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி இருக்கு? நல்லா இல்லல்ல? உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. உப்பு காரம் எதுவுமே இருக்காது, சப்புன்னு இருக்கும். சரி சரி, போக போக கத்துப்பாங்க. அவங்க எப்போ சமைக்க கத்துக்கிறது, நான் எப்போ டேஸ்டா சாப்பிடுறது. இப்ப சாப்பிடு. அப்ப உனக்கு
2 பேரும் மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கலாம். இப்ப சாப்பிடு. கண்ணை மூடிட்டு சாமியை வேண்டிட்டு சாப்பிடணும். என்னன்னு வேண்டிக்கணும்? கடவுளே, இந்த வேளை சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றின்னு வேண்டிக்கணும். இந்த சாப்பாடு யார் கடவுளா குத்துந்து? நீ தானே கொடுத்த. நம்ம எல்லாருக்கும் கடவுள் தான் படி அளக்குறாருன்னு எங்க மம்மி சொல்வாங்க. அப்ப சரி, நீ ஏதோ சொல்லிட. இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடு. நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா சாப்பிடு. அக்கா, உனக்கு சர்ப்ரைஸ். என்ன சொல்லு? நாங்க ஒரு பெரிய வீட்ல இருக்கோம் தெரியுமா? அப்படியா? எங்க இருக்கீங்க? வீடு மாறிட்டீங்களா? அந்த கிருஷ்ணா அக்கா இருக்காங்க தெரியுமா, அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். ஆமா, நம்ம தாத்தா வீடு மாதிரி பெரிய வீடு. தாத்தா வீட்ல கார்டன் கூட குட்டிதான். அந்த கார்டன்ல எப்படி வேணாலும் விளையாடலாம். நான், எங்க அப்பா, அம்மா எல்லாம் ஒரு பெரிய ரூம்ல தங்கியிருக்கோம். அப்படியா? அந்த பழைய வீட்டுல இருக்கும் போது கொசு கடி, சாக்கடை, ஒரே நாத்தம். சாப்பிடும் போது அத பத்தி எல்லாம் சொல்லாத, வாந்தி வரும் போல இருக்கு. அப்பாடா, எனக்கு அந்த நாத்தத்தை விடல. எல்லா ரூம்லயும் ஏசி இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய சோஃபா, கண்ணாடி, பாத்ரூமே எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம கேக்குற. நாங்க அந்த வீட்டுக்கு போனது உனக்கு பிடிக்கலையா? அந்த அக்கா நல்லவங்களே இல்ல, நம்மளோட ஏதாவது வம்பு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னக்கா நான் கேக்குற கம்முனுக்கா? நாங்க அங்க போனது உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க பெரிய வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்பவும் போல சந்தோஷமா இருந்தா அது போதும். நாங்க அங்க சந்தோஷமா தான் இருக்கோம். சரியாத விடு. இப்பதான் நீங்க நல்ல வீட்டுல இருக்கீங்களா, அப்புறம் என்ன? வீடு வசதி எல்லாம் ஓகே, ஆனா சாப்பாடு தான் சுத்தமா பிடிக்கல. ஏன்? என்ன? இன்னைக்குதான் டேஸ்டா சாப்பிட்டேன். இனிமே எப்ப சாப்பிட போறேனோ. இனி எப்பவும் உனக்கு அது கிடைக்கும். நான் டெய்லி கொண்டு வரேன். ஐ சூப்பர், குட் கேர்ள். யூ டூ. ஏய், எல்லாரும் சாப்பிட்டு கிளாஸுக்கு போயிடுச்சு. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? சாரி மிஸ், லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்பு. சீக்கிரம் எடுத்து வை. ஏய், எப்ப பார்த்தாலும் மச மசன்னு இருக்க. சீக்கிரம் போ. சி, இதுங்களை கட்டி மேய்க்கிறதுக்குள்ள அம்மா, என்னடா, கால் ரொம்ப வலிக்குதுமா. ஏன் இப்படி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? கால்லாம் வலிக்குதுமா. என்னாச்சு இப்படி திடீர்னு கால் வலிக்குது? ஸ்கூல்ல விளையாடும் போது விழுந்துட்டேன். விழுந்துட்டியா? அடிக்கடி பட்டுச்சாடி? அடிலாம் படலமா, லேசா தான் படிச்சு. என்ன நேகா, பார்த்து விளையாட வேண்டாமா? பார்த்துதாம்மா விளையாடுனேன். திடீர்னு குடுக்கல வந்தா கிருத்தனா. ஐயோ, யாரு? யார் பேர் சொன்ன? அதுதாம்மா, அந்த கீரா தான் குறுக்கல வந்துட்டாமா. அவன் மேல மோதி கீழே வந்துட்டேன். ஏய், முதல்ல என்ன பேர் சொன்ன சொல்லு. கீரா ரொம்ப சொன்னேன். இல்ல, என்கிட்ட போய் சொல்றியா நீ? கீரா ரொம்ப சொன்னேன். வேற ஏதோ பேர் சொன்ன சொல்லு. இல்லம்மா, கீதா தான் சொன்னம்மா. இல்லம்மா, நான் உண்மையாதாம்மா சொல்றேன். கீதா தாம்மா சொன்னேன். இப்ப நீ உண்மையை சொல்லல, அப்படியே ஒரே போடு போட்டுருக்கும் பாரு. இல்லம்மா, நான் உண்மையாதாம்மா சொல்றேன். கீதா தாம்மா சொன்னேன். இல்ல, நீ கீதான் பேர் சொல்லல. அப்ப நான் என்ன சொன்னேன்னு நீயே சொல்லிட. அந்த பேரே எனக்கு பிடிக்கல. என் வாயால சொல்லக்கூடாதுதான் உன்ன சொல்ல சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்லல, ஓங்கி ஒரே ஆரம்பிச்சிருவேன் பாரு. இல்லம்மா, கிட்டனேதம்மா. முளைச்சு 3 விடல, என்கிட்ட பேச்சு மாத்திரையா நீ? ஏண்டி, இன்னும் நீ அவகிட்ட பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு தான் இருக்கியா? ஐயோ, இல்லம்மா. அப்புறம் எப்படி அவ பேர் உன் வாயில வந்துச்சு? குறுக்க வந்தது கீதா இல்ல, கீர்த்தனா தானே? இல்லம்மா, கீர்த்தனா கூட பேசுறதுக்கு
எவ்வளவோ தடவை வந்திருக்கா. நான் மூஞ்சி கூட திரும்பி பார்க்கலையே. ப்ராமிஸ்மா. பாக்குறேன் நீ என்ன பண்றன்னு. திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வருவேன், தப்பு பண்ண மாட்டாமல போயிருவ. அப்ப இருக்கு உனக்கு. சரி போ, கை கால் முகம்லாம் கழுவிட்டு படிக்கிற வேலையை பாரு. என்னடி பெரிய மனுஷி மாதிரி முணங்கிட்டே இருக்க? படின்னு சொன்னா போருமே உனக்கு. போ. ஏ நில்லு. ஐயோ, அம்மா கிட்ட சமைய மாட்டேங்கணுமே. என்ன பண்ண போறாங்களோ, எப்படி சமாளிக்க போறேன்? ஏதாவது ஒரு ஐடியா வரணுமே. ஏய், என்ன சாப்பாடு அப்படியே இருக்கு? ஐடியா ஐடியா ஐடியா, கமான், ஒரு ஐடியா வர. ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், பதிலே சொல்லல. மத்தியானம் சாப்பிடலையா? கீர்த்தனா கொடுத்தது சாப்பிட்டியா? என்னம்மா, அவ கூட நான் பேசவே மாட்டேங்கிற. அப்ப எப்படி அவ குத்துன சாப்பிடுவேன்? பின்ன எப்படி சாப்பிட்டேன்னு சொல்ற? என் கரஸ்பாண்டன்ட் வீட்டுல ஃபங்க்ஷனா, அதனால அவங்க எல்லாருக்கும் டிஃபன் அரேஞ்ச் பண்ணாங்க. நீ சொல்றது எதையும் என்னால நம்புற மாதிரியே இல்லையே. இங்க வா. என்னம்மா? இங்க வா. நிஜமாதான் சொல்றியா? ஓ மேல ப்ராமிஸா? பா, மெதுவாடி. அதுக்காக இப்படி ஓங்கி அடிக்கிறதா? வர வர உனக்கு வாயும் கையும் ரொம்ப ஓவரா தான் போச்சு. ஆமா, எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. நான் கால வலியும் கஷ்டப்படுறேன், அதுக்கு வருத்தப்படாம கேள்வி மேல கேள்வி கேட்டுருக்கீங்க. சரிடிமா, உன்னை நான் எதுவுமே கேட்கல, போதுமா? போ. எனக்கு ஒரு டவுட், உங்ககிட்ட கேட்கட்டுமா? என்ன கேளு. கேட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏதோ கேட்கணும்னு சொன்னியே, கேளு. இல்லம்மா, நீ அடிக்கடி என்ன பார்த்து மறைச்சி 3 இலை விடலன்னு சொல்லுவியே, அப்படின்னா என்னம்மா? உன்ன அப்படியே காதை பிடிச்சு திருவணும். பெரிய மனுஷன் திரும்ப பேசுறியா நீ? ஓடு, ஃப்ரெஷ் அப் பண்ணு. அப்பன மாதிரியே அப்படியே பேசுது பாரு. எத்தனை தர்மம் படிச்சாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஹேய், என்ன பண்ற? ஏன் கொட்டிக்கிற சொல்லு. என்ன நேஹா, நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தலையில கொட்டிட்டு இருந்தா தலை என்னத்துக்காகும்? அப்புறம் தலை வலிக்கும்ல, சரியா படிக்க முடியாது, கான்சென்ட்ரேஷன் போயிடும். மண்டையில ஏன் கொட்டினா, டக்குன்னு ஒரு கொட்டினா எல்லாம் ஏறும். ஈஸியா வெயிட் பண்ணிடுவேன். மனப்பாடம் பண்ணிக்கிட்டு படிச்சா மனசுலயே தங்காது, புரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் தங்கும். அதான் புரியலையே, அதனால மனப்பாடம் பண்றேன். அப்படின்னா நானும் மார்க் எடுக்க முடியும். ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல, சின்ன வயசுல இருந்து பை ஹார்ட் பண்ணி படிக்கணுங்கிற தப்பான வழியில தான் நம்ம எஜுகேஷனே இருக்கு. ஆமா, நீ கிளாஸ்ல எத்தனாவது ரேங்க் எடுப்ப? 13 ரேங்க். 13வது ரேங்கா? ஆமா, உங்க கிளாஸ்ல எத்தனை பேரு? 36 பேரு. நீ 13வது ரேங்க் எடுக்கிறேன்னு வருத்தமா இருக்கா? நான் என் தாத்தா வீட்டுல இருக்கும்போது 3rd ரேங்க், 2nd ரேங்க், 1st ரேங்க் கூட வாங்கியிருக்கேன். ஆனா இப்பதான் முடியல. அது எப்படி? அப்ப மட்டும் நல்ல ரேங்க் வாங்கினேன். நாங்க அங்க இருக்கும்போது பாஜக எனக்கு மனசுல பத்திக்கிற மாதிரி சொல்லி தருவாங்க. அம்மாவும் நல்லா சொல்லி தருவாங்கல்ல? சொல்லியே தர மாட்டாங்க. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நான் இவள அந்த வீட்டை மறக்கடிக்கணும்னு பாக்குறேன், இவன் அந்த வீட்டையே ஞாபகம் வச்சிட்டு இருக்கா. அந்த பாரதி அப்படி மயக்கி வச்சிருக்கா. இவள மட்டுமா? சித்தி, மேக குழந்தை தானே, வளர வளர யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு
தானா தெரிஞ்சுப்பா. எனக்கு எப்பவே யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு நல்லா தெரியும். பாத்தியா கிருஷ்ணா, பாத்தியா இவளோட வாய? இந்த வாய்க்கு காரணம் எங்க அண்ணி தான். நல்லா பேசுறான்னு சொல்லி சொல்லி இப்படி வளர்த்துட்டாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சித்தி, இங்க வந்துட்டால எல்லாம் சரியா போயிடும். கிருஷ்ணா எனக்கு தெரியா. கண்டிப்பா. கிருஷ்ணா கொடுக்காத, சும்மா இரு. ஏய் போய் படிக்கிற வேலையை பாரு. அதெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. விடுங்க சித்தி, ஆசைப்படுறால கேட்கட்டும். இப்படி செல்லம் கொடுத்துட்டே இருங்க, அப்புறம் இவ யார் சொல்ற பேச்சு கேட்க போறதே இல்ல. உன்னை அப்படியே போட்டு பாரு. அம்மா பாட்டி எங்க கிருஷ்ணா? ஆளையே காணோம். பாட்டியா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கோவில்ல திருக்கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போயிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்கு. உனக்கு என்ன குறைச்சல்? நீ ஊன்னா மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? நான் ஊன்னு சொன்னா தானே. என்ன சொல்ற கிருஷ்ணா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? அப்படி இல்ல சித்தி, எனக்கு என் லட்சியம் தான் முக்கியம். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். நீ என்ன சொல்ற கிருஷ்ணா? ஆமா சித்தி, ராம் குடும்பத்தை நான் நடு ரோடு கொண்டு வரணும், அதான் என் லட்சியம். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண காட்சி எல்லாமே. அது சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும். நடக்காது சித்தி, மனசுல லட்சியத்தை சுமந்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை சுமக்க முடியாது. உன்னோட லட்சியம் நிறைவேற நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நானும் என் வீட்டுக்காரும் உனக்கு செருப்பா உழைக்க தயாரா இருக்கும். என் புருஷனை செத்துப்போன்னு சொன்னவன், தங்கச்சி விதவியானாலும் பரவாயில்லன்னு சொன்னவன் மோசமானவன் தானே. அவன் தோக்கணும், எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கணும். அன்பு பாசம் கூட பிறந்த உறவுனா என்னன்னு அவன் உணரணும். அதுக்கு எல்லா வழியிலயும் உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சித்தி, ரொம்ப தேங்க்ஸ். அடிக்கடி என்கிட்ட மோதின அந்த பட்டிக்காடு அப்பாவை மொத்தமா துரத்திட்டேன். ஆனா அவளையும் துரத்துறேன்னு சவால் விட்டுருக்கேன். அதான் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. பட்டிக்காடுன்னு நீ துளசியை தானே சொல்ற? ஆமா சித்தி. அவளை என்ன பண்ண போற? அவளைதான் நான் தூண்டி விட போறேன், மத்ததெல்லாம் ஊர்க்காரங்க பாத்துப்பாங்க. சித்தி ஒரு நிமிஷம். நேகா, மொபைல் கூட, மொபைல் கொடு. வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிட மாட்டியா? நல்லவங்களா இருந்தா வாங்கன்னு நல்ல முறையில வரவேற்கலாம். அட, எதிரியா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தவங்களுக்கு விருந்து வச்சு விருந்தோம்பல் பண்ற பரம்பரையாச்சே உங்க பரம்பரை. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதான் எங்க அப்பா தர முடியாதுன்னு சொல்லிட்டாரே. அவர் சொல்லிட்டா நான் விட்டுருவேனா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? ஊரையே உங்களுக்கு எதிரா திருப்புவேன். அது உன்னால கண்டிப்பா முடியாது. என்னால முடியும். இது மட்டும் இல்ல, இன்னும் என்னெல்லாம் முடியும்னு சொல்லட்டுமா? அது எனக்கு தேவையில்லை. போனா போது, சின்ன பொண்ணுன்னு விட்டா நான் என்னமோ பயந்து ஒதுங்குறேன்னு நினைச்சிட்டேன். நான் பயந்து ஒதுங்கலடி, பதுங்குறேன். அவ முடிஞ்சா